ஒவ்வொரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டுதான் கொண்டு இருக்கிறோம். முதல் வாரத்திலே நான் பேசின பொழுது கோபம் நம்மள்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் போயிடுச்சானாக்கோ அது ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. அடுத்தது கோபத்தினால குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வருதுங்கிறத பார்த்து கொண்டு இருந்தோம். மூணாவது, இந்த கோபத்தினால ஊழியக்காரங்களாம் எப்படி என்ன செய்யறாங்க, ஊழியத்தெல்லாம் எப்படி செய்யறாங்க என்று மூன்றாவது வாரத்திலே பார்த்தோம். நாலாவது வாரத்திலே இந்த கோபத்தினால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன, கோபத்தினால் வரக்கூடிய விளைவு என்ன, இது மூல காரணம் கோபம். அந்த மூல காரணத்தை, கோபத்தை நான் எப்ப கண்ட்ரோல் பண்ணுவேன், கண்ட்ரோல் பண்ண முடியலையே. நான் எவ்வளவு ஜெபம் பண்ற, உபவாசம் இருக்கிற, எல்லாம் செய்யறேன், ஆனா கோபம் என்ன செய்யற விட்டு போக மாட்டேங்குது. நான் எவ்வளோ சமாளிச்சு பார்க்கிறேன், எப்படியாச்சும் கோபம் வந்துருது. அதற்கு காரணம் என்ன? இயேசுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்களை பார்த்து இருக்கிறோம். அவர் கோபப்பட்ட வார்த்தைகளை சொன்னாலும் ஜனங்களோடு ஐக்கியமா இருந்ததுனால அந்த கோபம் அவர் வெளியே வராம போய்விட்டது. இன்னைக்கு எவ்வளவு சந்தர்ப்பங்கள், கோபத்தினால எவ்வளவு பிரிவுகள், கோபத்தினால எவ்வளவு கஷ்டங்கள், வருமான பாதிப்பு, விலைவாசிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுல ஒரு கோபத்தினால வந்துட்டு இருக்கு. ஆனா குடும்பத்துக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்குது. நாம் எல்லாமே தேடி பிடிச்ச ஒரு வாழ்க்கை தான். குடும்பத்தை எப்படி வச்சோம், எல்லாம் தேடி பிடிச்சுதான் வச்சோம். ஆனா இப்ப அது தேடி பிடிச்ச உள்ள இருக்குது வேண்டாம். அப்ப நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள், காரணம் என்ன? வந்தப்ப நல்லா இருந்துச்சு, இப்ப கசக்குதே. காரணம், நாம் அவர்கள் மேல் கோபப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சுக்கிட்டோம், மாத்திக்கிட்டோம். சக்கரை டப்பால தினமும் சக்கரை தின்னாக திறமை எப்படி இருக்கும், இனிச்சிருக்கா இருக்கும், அதுக்கு மாற்றம் இருக்காது. அதே வெள்ளையா இருக்கணும், உப்பு ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டு பார்த்து போவாங்க, திம்பமா திங்க முடியாது. கோபங்கள் எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நாம் இனிப்பு மாதிரி தான் சாப்பிட்டு இருக்க கோபத்தை. தினமும் கோபம். ஒரு நாளும் கோபம் இல்லாதவங்க ஒரு கை சொல்லிக்கிறோம், ரவிலே சொல்லுவாங்க. ஒரு நாள் கூட கோபம் படல, இருக்க மாட்டோம். கோபம் விடிஞ்சதுல இருந்து சாயங்காலம் படுத்திருந்தா கூட 12 மணிக்கெல்லாம் கோபம் வரும். காரணம், அனாத வேத நிறைய காரியங்களை நமக்கு. இந்த கோபத்துடைய அடிச்சோடு என்ன என்று நான் பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷமா இருக்கலாம்னு ஆசைப்பட்டேன். சந்தோஷமா இருந்தாலும் கோபம் வருது. அவர்கள் சொன்னார், எல்லாத்தோட சேர்ந்து இருந்தாலும் கோபம் இருக்குது. ஒரு டூர் போனா கூட இங்க இருக்காது, அங்க டூர் போன இடத்துல என்ன இருக்கும், கோபமா இருக்கும். காரணங்கள் என்ன, சிந்தனைகள் நாம் தேர்ந்தெடுப்போம். கோபப்படுறதுனால ஒரு பிரிவு என்ன இருக்குது, நம்மகிட்ட என்ன இருக்குது, இன்னைக்கு பிரிகிறோம். ஆனா சேர்ந்து இருக்கிறோம், பிரிஞ்சு வாழ்றோம். இந்த கோபப்படுறதுனால அவன் அங்கிட்டு போறது, நான் இங்கிட்டு போறது. எங்க இருக்கிறோம், வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம். பாதி கதவுல அவங்க போவாங்க, பாதி கதவுல நம்ம வருவோம். காரணம்
காரணம் என்ன? இன்னும் கோபத்தை நான் என்ன செய்யல, விட்டு கொடுக்க முடியல. நான் ஒரு கோபத்தை அதான் சொன்னேன், கோபத்தை விட்டு வைக்கலாம் இங்க நீதியை நடப்பிக்க முடியாது என்று போன வாரம் சொன்னேன். அப்போ நீதியா ஒரு உலகத்து நீதியா இருந்தாலும் சரி, எல்லா நீதியா இருந்தாலும் சரி, கோபப்படுறோம்னா எல்லா காரியமும் கெட்டு போயிடும். இயேசுலாம் கோபப்பட்டு எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இதை விட பிதா கோபப்பட்ட என்ன செஞ்சிருப்பாரு? உலகத்தையே இந்நேரம் அழிச்சு போட்டு போயிருப்பாரு. ஆனா மனுஷன் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் என்ன இல்ல கோபம். முகம் போனப்ப அங்க 4 கால் பிராணி ஒண்ணு இருந்துச்சு. அதுக்கு சாப்பாடு கொடுக்க போறப்ப கையை நீட்டினோன்னு அது என்னத்தை காட்டுச்சு? பல்ல காட்டுச்சு. நம்ம கொடுக்க பொழுது பத்த கொடுத்தேன், ஆனா அது பல்ல காட்டுச்சு. இன்னைக்கு இப்படிதான் புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம சிரிச்சு பேசுனா கூட அவங்களுக்கு எப்படி இருக்குது? ஆத்திரம். சொல்றோம். எனக்கு அன்னைக்கு முக்கம்ல தான் எனக்கு தோணுச்சு. என்ன நம்ம பத்த கொடுக்குற அந்த குரங்கு ஏட்டா பல்ல காட்டுது. அது குண புத்தி அப்படி, நம்ம குண புத்தி இப்படி மாறுமா? குரங்கா இருக்கலாமா இல்ல மனுஷனா இருக்கலாம்? எப்படி இருக்கலாம்? விட்டு கொடுங்க. அதே குரங்குக்கு நான் கையை நீட்டி கொடுத்தேன், வாங்கிச்சு. எதையுமே என்ன செய்யலாம்? மாற்ற மனுஷனால முடியும். இன்னைக்கு ஒரு சிந்தனை, இன்னைக்கு என்ன பேசுறது, என்ன செய்யறது, யோசனை பண்ணி பார்த்தோம்னா வாழ்க்கையை என்ன செய்யறது? திருப்பி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்ப கேரளாவில் நடந்த சம்பவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கோவப்பட்டு அந்த காரியம் நடந்து முடிஞ்சிருக்குமா? இப்ப அங்க என்ன செஞ்சாங்க? ஒரு பள்ளி வாசலை திறந்து கொடுத்து எல்லாரையும் கூட்டிட்டு வா, ஏத்தங்க, எந்த மனம், எந்த ஜாதியில இல்ல, எல்லாம் வரட்டும், எல்லாம் ஆதார சமைச்சு போட்டாங்க. ஆனா அவங்க நல்லா இருக்கும் பொழுது இந்துக்களுக்கும் முஸ்லிமுக்கும் என்ன வருது? சண்டை வருதுங்க. ஏன்னா மனுஷ குணம் ஒரு குரங்கை விட கேவலமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப நம்மளுடைய சிந்தனை இன்னைக்கு அதுக்கு காரணம் என்ன? அதுதான் அவர் சொல்றாரு, எல்லா காரியத்தையும் உண்டு. நம்ம பேசிக்கொண்டே இருந்தால் நிறைய காரியங்களை பார்த்து கொண்டு போக முடியாது. இருந்தாலும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 சொல்றாரு. என்ன சொல்றாங்க? வருத்தப்பட்டு போது. நீங்க என்ன பேச போறோம்? வருத்தம் இருக்கா உங்கள்கிட்ட? நிறைய இருக்கு. அப்ப வருத்தப்பட்டு பாரம் வருத்தம் பிளஸ் பாரம் என்ன? அவங்கள பார்த்து நம்மளுக்கு கனமாயிடும். இந்த தனியா வந்தேன்
எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லோரும் யாரு யாரு நீங்கள் எல்லோரும் போட்டிருக்கு. அப்படிதான் போட்டிருக்கு. நான் யாரோடு சண்டை போடுகிறேனோ, யாரோட உறவு முடிச்சு வைத்திருக்கிறேனோ, யாரோடு நான் பேசவில்லையோ, யாரோடு நான் பார்க்க விரும்பலையோ, யாரோடு நான் அவரோடு வாழ விரும்பலையோ, அவங்க எல்லாத்தையும் என்னிடம் வாருங்கிறார். என்ன சொல்றாரு? அப்படிதானே போட்டிருக்கு. இன்னைக்கு வந்தோன்னு மூஞ்ச திருப்பிட்டு போயிடுறோம். எப்படி திருப்புறோம்? பிசாசா பார்த்த மாதிரி நேற்று வரைக்கும் அக்கா தொக்கா மக்கான்னு சொல்லியிருப்போம். இன்னைக்கு காலையில் பார்த்தோன்னா அவங்க தான் இப்படி திரும்பிடும். ஏன்னா சாக்கு அடிச்சிடும். அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு ஒரு சிந்தனை, ஒரு செயல், இதெல்லாம் எப்படி மாத்துறது? அதனால சொல்றது, உங்களால மாற்ற முடியாது, என்னிடம். ஆனா இன்னைக்கு என்னிடம் வந்திருக்கோம். ஆனா மாறி இருக்கோமா? மாற முடிஞ்சா கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கிறது. ஒரு சின்ன வார்த்தை நிறைய 1000 பேர் சொல்லியிருப்பான், 1000 பேர் வீட்டிலேயே வச்சிருப்பான். ஆனா வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர் யாராயிருந்தாலும் சரி, என்ன ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த உறவா இருந்தாலும் சரி, எந்த காரணமாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அப்ப அவர் எல்லாத்தையும் சேர்ப்பாரானா அவர் எவ்வளவு வருத்தத்தை தான் இருதயத்திலே சுமந்து வைத்திருப்பார். நீங்க உட்கார்ந்து விடிய ஜெபம் பண்றோம். பள்ளிக்கூடம் பரீட்சை வந்தோன்னு என்ன செய்யறோம்? காலையில ஜெபம், மத்தியானம் ஜெபம், ராத்திரி ஜெபம், பரீட்சை எழுதுற வரைக்கும். ஆனா என் மனசுக்குள்ள என்ன வருத்தம் இருக்கு? கோபம் இருக்குது. கோபத்தினால அவங்க வருத்தப்பட்டு இருக்கனே. அவ அவ்வளவு தூரம் பேசிட்டாங்க, வருத்தம். அவ அடிச்சிட்டாங்க, வருத்தம். அவ செய்யாத காரியத்தை செஞ்சிட்டா, வருத்தம். இதனால அவன் மூஞ்சில முழிக்கிறதுக்கு எனக்கு வெட்கமா இருக்குங்க. சொல்லுவோமா? 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 அப்ப வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். வர முடியுமா? ஏசுல போக முடியுமா? நீங்க எல்லா சபையும் பாருங்க, எந்த சபையில இருந்தாலும் வருத்தப்படாம இருக்காங்களா? வருத்தப்படாம யாராச்சும் இருப்பாங்களா? எல்லா சபையும். என் மனைவி கூட சொல்ற, இந்த சபையை விட்டு நான் வேற சபைக்கு போறேன். எல்லாம் வருத்தமா இருக்கிறாங்க, அதனால எங்க போறேங்கிறா, வேற சபைக்கு நான் போய்க்கிறேன். அங்க வருத்தமே இருக்காது, இயேசுவோட இருப்பாங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு இன்னொரு ஊழியக்காரனுக்கு வருத்தம் இருக்கும். ஒரு சபைக்கு இன்னொரு சபைக்கு வருத்தம் இருக்கும். ஒரு ஜனங்களுக்கு, விசுவாசிக்கு இன்னொரு விசுவாசிக்கும் பிரச்சனை இருக்கும், வருத்தம் இருக்கும். அவள்கிட்ட நான் 100 ரூபாய் கேட்டேங்க, அவ பைபிள்ல தான் இருக்கிறாங்க, 100 ரூபாய் தர மாட்டேன்டா, வருத்தம். கேட்டோன்னு கொடுத்துட்டா வருத்தம், சந்தோஷமா இருக்கும். அப்ப எங்கேயுமே வருத்தத்தோடு இருந்து இன்னைக்கு அப்பரசம் எல்லாம் வாங்கி காணிக்க போட்டு எல்லாம் செய்யறாங்க. அது பரலோகத்துக்கு போகுமா? இல்ல இயேசுக்கு தான் போகுமா? அதனால அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அது என்ன அர்த்தங்க?
என்ன இளைப்பாறுதல்? இளைப்பாறுதல் என்ன இருக்கும்? கட்ட பஞ்சாயத்து, நல்ல பஞ்சாயத்து எல்லாம் பார்த்துருக்கீங்களா? முடிச்ச உடனே என்ன செய்வாங்க? 2 பேரும் கை கொடுத்துக்கோங்க. பிரச்சனை முடிஞ்சோடனே குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டைனாக்க என்ன செய்வாங்க? போய் சீக்கிரம் சாப்பாடு எடுத்து அவரை ஆக்கி போற அவனுக்கு. ஆனா கோபத்துல தான் ஆக்குவோம். ஆனா சந்தோஷத்துல யாரு பேசிக்காக அந்த ஆளு சொல்லி தொலைஞ்சிட்டான். அவனுக்கா நம்ம குடும்பம் தெரியும். என் விடிஞ்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும் எங்க கதை சினிமா மாதிரி ஓடும். இன்னும் அர்த்தத்துக்கு வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார். அப்படிதானே இன்னைக்கு உலகம். நெருப்புல சுட்ட கைக்கு தான் வலி தெரியும். நெருப்புல சுட்ட கைக்கு தான் வலி தெரியும். நெருப்புல கை நீட்டிறவங்களுக்கு தெரியாது. நெருப்புல சுட்ட கைக்கு தான் வலி தெரியும். என் மக நேற்று கூட ஒரு படமொழி சொன்னான். தீயினால் சுட்ட புல் வெறுப்பு எதுல வருதுங்க? நேற்று என் எதுக்கு சொன்னான்னு தெரியல. அது இன்னைக்கு நான் சொல்றேன். அப்ப நம்மளுடைய சிந்தனை இன்னைக்கு எவ்வளவு காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு வருத்தப்படாம இருந்தோம்னா இந்த பைபிளை தூக்க முடியுமா? ஆனா வேலை செய்யற இடத்துல போய் நல்ல 10 சொமா என்ன செய்வோம்? ஸ்டீபனா அவன் நல்ல கண்மணி போல வேலை செய்வாயா. எங்க வீட்டுக்கு வந்தாதான் ஸ்டீபன் வாயில என்ன வார்த்தை வருதுன்னு தெரியும். நேற்று ஒருத்தர் கேட்கிறான் வாய்கரையிட்ட, என்ன ஓ சவுண்டு மட்டும் நிறைய கேட்குது. எங்க வீட்டிலே நான் சவுண்டு கம்மியா பேசுறது நான். ஆமா, இது அவனுக்கு நிறைய கேட்டிருக்குன்னா மற்றவங்க பேசுறது அவனுக்கு எப்படி கேட்டிருக்கும்? நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், சவுண்டு கம்மியா பேசு, சவுண்டு கம்மியா பேசு. ஆனா கடைசியா ஒரு வார்த்தை சொன்னா, நீ வீட்டுக்குள்ள இருக்கிறியா இல்லையாங்கிறது உன் சவுண்ட வச்சு அப்பதான் வாயை சுற்றி போட்ட. எதுல நம்மள அடையாளம் வச்சிருக்கான்? அப்ப வெறுப்புங்க. அப்ப அந்த வெறுப்புனாலதான் அவன் ரோட்ல விட்டு கேட்கிறான். அப்ப இந்த வெறுப்பை எடுத்துடலாமா? எடுக்க முடியலையே. எடுக்கலாம், எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குது. எவ்வளவு சொல்லி இருக்காரு வேதத்துல, நிறைய காரியங்கள் இருக்கு, சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா கோபத்துடைய வாழ்க்கை, கோபம் எங்களுக்குள் இருந்துச்சுன்னா வருத்தம் வந்துதான் இருக்கும். கோபத்தை என்ன செய்யணும்? கோபத்தை என்ன செய்யணும்? கோபத்தை என்ன செய்யணும்? நான் என்ன சொல்லியிருக்கேன், நிறைய காரியம் சொல்லியிருக்கேன். என் மாடி கூட சண்டை போடுவேன், சாயங்காலம் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவேன்லாம் சொல்லியிருக்கேன். வருத்தம் நீடித்தால் கோபம் எழுப்பிட்டே இருக்கும். கோபம் எழும்ப கோளாறாயிரும். எல்லாமே வாழ்க்கை என்ன ஆயிரும்? கோளாறாயிரும். பிரிய இருக்காது. ஒரு சாவுக்கு நான் பேருந்தேன், பைபிளுடைய சாவுக்கு தான் பேருந்தேன். பழைய கோயில்ல இருந்தது. பார்த்தேன், அவருடைய பையன் வெளியே நின்றுட்டு இருந்தாரு. பிரேஸ்லாட்னு சொன்னேன், பிரேஸ்லாட்னாரு. வாங்க உள்ள போய் ஒரு ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னேன். அவருக்குங்க நிறைய ஜெபம் பண்ணியாச்சுங்க. என்ன சொன்னாரு? அவருக்கு நிறைய ஜெபம் பண்ணியாச்சு.
ஆனா அவர் இன்னும் மாறலங்க. எப்ப சொல்றாரு? எப்ப சொல்றாரு? செத்துமே அந்த ஆளுக்கு என்ன பேரு? அந்த ஆளை கொண்டு இவனுக்கு எவ்வளவு பேரு? வருத்தம் இருந்தா கூட அதே தான் சொல்லுவோம். அது கோவத்துல என்ன சொன்னா, நீ செத்தா கூட உன் மூஞ்சில என்ன சொல்லுவோம்? முடிப்புன்னு சொல்லுவோமா? அப்ப சொல்றப்ப நம்ம யோசனை பண்ணி பாருங்கல்ல. அவர் முடிச்சு பார்க்க போறாரா? ஏன் ஸ்டீபன் வந்திருக்கான்னு கேட்க போறாரா? ஆனா நம்ம என்ன சொல்றோம்? அப்ப நான் கோபப்படுறது, வருத்தப்படுறது எல்லாமே இந்த சரீரம் தான். என்னது? இந்த சரீரத்தை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன ஆயிடுது? அது செத்து கிடந்தாலும் சரி, உயிரா கிடந்தாலும் சரி, கோபம் உடனே வந்து வெறுப்பாயி வாழ் வாழ்ந்து கத்துறோம். எனக்கு எதுக்குள்ள வராதுன்னா வந்துட்டு நிக்கிறிய, விட்டுட்டு போக முடியல, இருக்கவும் முடியல. எங்க போவ? உலகமே வெறுத்து கிடக்குது. எந்த இடத்துல சந்தோஷம் இல்லாம இருக்கு? எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கதான் செய்யுது. ஒரு நாய் ஒரு இடத்துல ஆகாரம் போட்டாங்க. அது மோந்து பார்த்துட்டு ஓடி போச்சு. ஓடி போய் இன்னொரு இடத்துல ஆகாரம் இருந்துச்சு, அதை போய் சாப்பிட்டுச்சு. அப்ப அந்த வீட்டுக்காரன் வெளியே வந்து பார்த்தான். என்னடா, நம்மளுக்கு ஆகாரம் போட்டு அந்த நாய் திங்க, இன்னைக்கு திங்கல. அதை போய் அங்க போய் பார்த்தா 3 நாள் இறந்து போன ஒரு பொருளை என்ன செய்யுது? அப்பதான் அந்த வீட்டுக்காரன் நினைச்சான், இது மாதிரி ஜென்மத்துக்கெல்லாம் சோறு போடுறது. ஒரு நாய்க்கே ஒரு வெறுப்பு இருக்குதுன்னா ஒரு மனுஷனுக்கு இருக்குமா? அவளுக்கு என் கையால நான் சோறு போட மாட்டேன், சோறு ஆக்கி தர மாட்டேன், குழம்பு வைக்க மாட்டேன், இழுத்து மூடிட்டு போய் படுத்துருவேன். நான் சண்டை போட்டேன். நீ இருந்தா இரு, செத்தாக்கா எனக்கு அதை பத்தி பெருசு. அவ்வளவு வெறுப்பு. அந்த அவ்வளவு வெறுப்பை நான் எங்க போய் காட்ட போறேன்? இந்த வெறுப்போட நீ ஏசில போக முடியுமா? அப்படி போறவன் முட்டா கிறிஸ்தவன். இதை பத்தி முழுசா சொல்லி தராத ஒரு ஊழியக்காரன் இருப்பான், ஆனால் அவன் முட்டாள் ஊழியக்காரன். இதை சொல்லி தராத ஒரு ஆர்சி ஃபாதரா இருப்பான்னா அவன் முட்டா ஃபாதர். முன்னாடி வருத்தத்தை சொல்லி கொடுக்கணும், கோவப்படாதன்னு சொல்லி கொடுக்கணும். கல்யாணத்துல பண்ணி வைக்கிறாங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சு. இன்பத்திலே துன்பத்திலே கண்டத்திலே கல்பத்திலே எல்லாத்திலையும் ஒன்னா இருக்கணும். ஒரு நாள் ஒன்னா இருக்குதால 2ஆம் நாள் என்ன இருக்குது? ஆனா அதுக்குதான் இன்னைக்கு வரைக்கும் மூச்சு. சும்மா இருக்கவங்க கல்யாணம் பண்ணி பிரிக்கிறதுலதான் இன்னைக்கு இருக்கு. எவ்வளவு குடும்ப வருத்தத்துல இருக்கு தெரியுங்களா? நம்ம குடும்பம் இல்ல, இன்னைக்கு எந்த குடும்பத்தில் நுழைஞ்சு போனீங்கனாலும் வருத்தம் இல்லாத குடும்பம் இருக்கா? எல்லாத்துலயும் இருக்கு. அப்ப எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம குடும்பத்தை நம்ப மாத்திக்கலாம்ல, நம்ம குடும்பத்தை நம்ப மாத்திக்கலாம்ல. இது மாத்துறது எப்படி? அதுதான் அவர் சொல்றாரு. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29 சொல்றாரு, நான் சாந்தமும். கொஞ்சம் கொஞ்சமும் படிக்கும். நம்மகிட்ட என்ன இருக்குது? வருத்தத்துக்கு என்ன வேணும்? சாந்த குணம் வேணும். இருந்தா கோபம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? போயிடும். அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு? சாந்தமும் மனத்தாழ்மை. வெறுப்பு எப்படி இருக்கும்? இந்த வருஷம்லாம் படிச்சிருக்கோம்.
அப்ப நம்ம படிச்சுட்டு என்ன செய்யறோம்? ஒன்று, வருத்தப்படுறவங்க ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். ஒன்று, சாந்தமாய் இருக்க வேண்டும். கோபப்படுறவங்க எப்படி இருக்கணும்? இருக்கலாமா? வேதத்தை பார்த்து நடக்க முடியாதவன் பரலோகம் போக முடியாது. நாங்க பரலோகத்துக்கு போறதுக்காக உட்காரலையா? எங்களுக்கு எப்போதுமே இடம் ரெடியா இருக்குது. நாங்க அங்க போய்க்கிறோம். நீ இந்த கொண்டோம்னா எங்களுக்கு ஒத்து வராது. எங்களுக்கு குணமே என்னன்னு தெரியாது, எத்தனை கிலோன்னு எங்களுக்கு தெரியாது. நீ சாந்த குணம்னு கேட்க சொல்ற, எனக்கு சாவு குணம்னு வருது வாயில. அப்ப சாந்த குணம் எங்க இருக்குது? அப்ப சாந்த குணம்னா என்ன? சாந்த குணம் எப்படி இருக்குது? அப்ப நம்மளுடைய சாந்த குணம் இன்னைக்கு மனசுல பார்க்கும்போது, நான் இன்னும் என்ன குணத்துல இல்ல. ஆனா அவர் சொல்றாரு, நான் சாந்த குணமும் மனத்தாழ்மையும். அப்படிப்பட்ட இயேசு காலையில ஏஞ்சி பைபிள் படிக்கிறியே, காலையில ஒரு அதிகாரம் படிச்சு பைபிள் படிக்கிறியே, அதை எடுத்து பேச ஒரு தைரியம் இருக்கிறது, அதை 4 பேருக்கு சொல்றதுக்கு ஒரு அறிவு இருக்கிறது. இந்த 2 குணம் இருக்கிறதா? 2 குணம் இருக்கிறதா? சாந்த குணமும் மனத்தாழ்மையும். நான் நிறைய தடவை சொல்லுவேன். ஆனா என்னோட அட்வைஸை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனா பட்டுக்கிட்டு நிக்கிறப்ப போய் நின்னாக்க அப்ப கோவம் எனக்கே வருது. அன்னைக்கு சொன்னேனே, அன்னைக்கு சொன்னீங்க, அன்னைக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு, சமாதானமா இருந்துச்சு, அப்பெல்லாம் நாங்க நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாம் இப்ப கலந்து போனோன்னா எல்லாமே எதிரியாக என் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனாலும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் டோட்டலால், இந்து முஸ்லிம் யாரா இருந்தாலும் சரி, இயேசு என்பவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் சாந்த குணம் உண்டு. இன்னைக்கு வேர்ல்டு ரெக்கார்டு எடுத்துட்டு வரான், ஒவ்வொரு மதத்துல இருந்து எடுத்துட்டு வரான். எல்லாத்துலயும் இங்கிலிருந்து பார்த்தா கிறிஸ்தவ இயேசுவை பத்தி சொல்லுது, குரான்ல இயேசுவை பத்தி சொல்லுது, இப்படி ஜெயின் மதத்துல இயேசுவை பத்தி சொல்லுது. ஆனா இயேசு மதத்தை வைத்துதான் எல்லா மதமும் உண்டானது என்று டிக்ளேர் பண்ணி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த இயேசுவை ஏற்றுக்கிறோமே, என்ன மாறி இருக்குது? என்ன மாறிக்கொண்டு இருக்கிறது? என்னைக்காச்சும் நினைச்சு பார்த்திருக்கோமா? சும்மா 4 எழுத்து வருத்தம். வருத்தத்தை போய் பரிச்சை எழுதிட முடியுமா? டீச்சர் மேல வருத்தம் இருந்தது கிளாஸ்ல உட்கார முடியுமா? அவர் சொல்றதே காதுல விழுவாது. இந்த வருத்தம் இருக்கனால ஒரு அட்வைஸ் பண்ணும்போது அது காதுல விழுவாம என்ன செய்யறோம்? சம்பந்தம் இல்லாம பேசி இன்னும் கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய எண்ணங்கள் உற்பத்தி ஆகிக்கொண்டு இருக்கிறது. அப்ப என்னிடம் என்ன குணம் இல்ல? சாந்த குணம் இல்ல. சாந்த குணம் எப்ப வரும்? இன்னைக்கு மதிக்க போறமா? நல்லா கேட்டுக்கோங்க. நான் இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு மதிக்க போறேன். இன்று ராத்திரி உன் ஜீவன் போச்சு என்ன செய்வ? அப்ப செய்ய முடியுமா? உங்கள்ட்ட சாந்த குணம் இருக்குதா? அப்ப மனத்தாழ்மை இருக்கிறதா? மனத்தாழ்மைன்னா சேர்த்துக்க கூடிய ஒரு பக்குவம் இருக்குதா? என் நம்பியை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்.
ஏன்னா இதெல்லாம் சொல்ல நான் சொன்னதான் தெரியும். இன்னைக்கு நான் ஒரு சொத்து கிடையாது, சுகம் கிடையாது, எதுலையும் சண்டை கிடையாது. ஆனா எதுல சண்டை? எதுல சண்டை? இன்னைக்கு வரைக்கும் என்னைய வந்து நான் பார்க்கல, நானும் போய் பார்க்கவும் முடியல. ஏன்னா எங்களுக்கு அந்த தாழ்மை இல்ல. ஆனா அவன் அங்க லட்சம் வைக்கிறான், நான் இங்க லட்சம் வைக்கிறேன். நாங்க பரலோகம் பேருவோமா? பரலோகம் பேருவோமா? பேருவோமா? நிக்கிறவர்ல இருந்து உட்கார்ந்து இருக்கிறவர்ல இருந்து படுத்திருக்க வரைக்கும் பரலோகம் போக வேண்டுமானால் சாந்தமும் நீடிய தாழ்மையும் வேண்டும். அப்பதான் நேசிக்க முடியும். 38 வருஷமா ஒருத்தன் படுத்திருந்தவன எந்த நோக்கத்துல போய் பார்த்தாருங்க? அவனை தொடர்றதுக்கு அங்க எல்லாரும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். வெறுப்பு, வருத்தம். ஆனா அவன் கெஞ்சி அழுதுட்டு இருக்கான். எப்படி அழுதுட்டு இருக்கான்? தினமும் நான் போகுலாட்டி யாரை இறங்கியிருக்காங்களே, நான் போகுலாட்டி இறங்கியிருக்கான். அவன் ஜெபம் 24 மணி நேரம் இந்த வார்த்தையை சொன்னனால இயேசு 38வது வருஷம் அவனை போய் சந்தித்தார். எல்லாரும் வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன். என்ன சொன்னாரு? எல்லாரும் வெறுத்தாலும் உன்னை நான் வெறுக்க மாட்டேன். அந்த 38 வருஷம் வரைக்கும் நீ சொன்ன ஜெபம் என் காதிலே விழுந்து கொண்டிருந்தனாலதான் நீ சுகமாக விரும்புகிறாயா? அப்ப சுகம் இல்லாதவன்ட்ட இயேசு எப்படி உள்ள போக முடியும்? அந்த சுகத்தை நான் நீக்க வேண்டும். அந்த சுகத்தினுள் மறைந்து இருந்தால்தான் நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். எப்படி இயேசு இந்த மாதிரி போய் சொல்லுவோமா? அவன் ஜெபம் பண்ணது யாருக்காவது தெரியுமா? 38 வருஷமா ஜெபம் பண்ணினானே, தெரியுமா? என்ன ஜெபம் பண்ணியிருப்பான்? சொல்லுங்க பாபு. 38 வருஷம் என்ன ஜெபம் பண்ணியிருப்பான்? அவன் ஜெபம் பண்ணதை இயேசுல சொல்றான். ஐயா, நான் புறமுள்ளாட்டி தண்ணியில கலக்க பேரால் வந்து உருந்துருது. அவனோட ஜெபம். ஆனா இங்க ஜெபம் சொல்லணும்னா 78 வசனத்தை சொல்லுவோம். எத்தனை வசனம்? பார்த்திருப்பார். கண்களை தடுத்து விடுவார், கையில தூக்குவார், காலில் தூக்குவார். இது ஜெபம் இல்ல. அவன் 38 வருஷமாய் சொன்ன ஜெபம் தான் ஜெபம். அந்த ஜெபத்தினாலதான் அவர் தாழ்மையோடு வந்து அவனை தூக்கினார். அந்த உபவாசம், கல்க உபவாசம், கத்திரிக்காய் உபவாசம், எல்லா உபவாசத்தையும் வச்சாலும் ஒன்னுட்ட சார்ந்த குணமும் நீடிய தாழ்மை இல்லை என்றால் எல்லாமே வேஸ்ட். அப்ப நம்மளோட சிந்தனை, நம்மளோட செயல் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்? சிந்திச்சு பாருங்க. விட்டு கொடுக்க முடியுமா? அத சொல்றார் பாருங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என்ன சொல்றாரு? ஒரு கிறிஸ்தவன் ஞானஸ்தானம் எடுத்திருக்கான், தண்ணீரை முழிக்கிறதுக்கா, தவளைக்கு மேல எடுத்திருக்கான், எதிலே எடுத்திருக்கான். ஆனா இந்த 2 குணம் இருக்குமா அவனுக்கிட்ட? சபைக்கு போனோம் ஞானஸ்தானம் எடு, கோயில்ல பிறந்தோம் ஞானஸ்தானம் கொடு. இந்த சாந்தமும் மனத்தாழ்மை இருக்குமா? இல்ல அங்க நிக்கிற ஊழியக்காரனுக்கு தான் இருக்குமா? இல்ல கொடுக்கக்கூடிய ஊழியக்காரனுக்கு தான் இது இருக்குமா? அப்ப எப்படி இருக்கிறோம்? அதான் சொல்றாரு, சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில். என்ன சொல்றாருங்க? அடுத்தது எப்படி செய்யணுமா? அவற்றை போய் கத்துக்கங்க. கத்துக்கிட்டோமா?
ஊழியக்காரன் பேச்சதான் கேட்கிறோம். இயேசுகிட்ட கேட்டிருக்கோமா? இயேசுகிட்ட கேட்டிருக்கோமா? நான் எவ்வளவு சொல்லுவேன், பிரச்சனை வர்றப்ப நீ இப்படி இரு, நீ இப்படி இரு, இப்படி இரு. கத்துக்க. எப்படி கத்து கொடுத்தாரு? வேதத்துல நிறைய காரியங்களை கத்து கொடுத்திருக்காருங்க. சும்மா இல்ல. இயேசு கத்து கொடுத்த ஒரு ஆதாரத்தை பார்க்க வேண்டுமானால் அப்பொழுது கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கும் இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்ப கிடைக்குமா? அப்ப உங்க ஆத்மா, இப்ப உங்க ஆத்மா எப்படி இருக்குது? வெறுத்து போய் இருக்குது, கோபத்துல இருக்குது, எவனை கடிச்சு திங்கலான்னு இருக்குது. எப்படி திங்கலாம்? என் மக பிள்ளைங்க ஏதாவது தப்பு செஞ்சா நான் தான் பெத்தேன்னு கூட அவ பார்க்க மாட்டா. அந்த ஒரு நிமிஷம் அந்த பிள்ளை மேல உள்ள என்ன ஆயிடுது? வெறுப்பாகி மடார் 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 மடார்னு நான் அவளை ஒவ்வொரு தடவை சொல்லுவேன், நான் உன்னை வளர்த்தப்ப அடிக்காம வளர்த்தம்மா. எனக்கு யாரும் அப்ப கத்து தரல. புள்ளைய பெத்துக்க தெரிஞ்ச ஒருத்திக்கு தான் புள்ள என்ன தப்பு செஞ்சாலும் அதை தாழ் மன்மையான மனசு இல்லைன்னா அவ புள்ளைய பெத்துக்க வேண்டிய, கல்யாணம் பண்ண வேண்டிய. அப்ப எப்படி இருக்கணும்? அப்ப நான் அர்த்தம் சொல்றாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கும் என்றார். இயேசு ஏத்துக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? இயேசு ஏத்துக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? என்னதான் திட்டுனாலும் மனுக்கத்தனமா இருப்பாங்க. ஒரு அலையில சொல்லுவோம், நான் இருப்பேன். எக்ஸாக்டா போனாதான் எனக்கு கோபமே வரும். அது வரைக்கும் டேக் இட் ஈஸி போயிட்டே இருப்பேன். அப்ப நான் இந்த 3 வசனத்துக்கு ஒரு உரியவனா இருக்கிறேன்னா ஒரு கிறிஸ்தவனை உண்டாக்க முடியுமா? எவ்வளவு பேர் பாலியாக்கி இருந்து எல்லாம் வந்தாங்க. இந்த 3 வசனத்துக்கு இருக்க முடியுமா? வருத்தப்பட்டு பாரசம் போற நீங்கள் எல்லாரையும் நினைச்சிருவாங்க. அப்பதான் பிளஸிங். நீ கேட்கக்கூடிய ஜெபம், நீ என்ன செய்ய போற, என்ன கேட்க போற? 38 வருஷமாக அவன் படுத்திருந்தவனுடைய வியாதி போச்சுன்னா என் மனைவி ஒரு ஜெபம் பண்ணா காது கேட்குமா கேட்காதா? கேட்குமா கேட்காதா? அப்ப அவன்கிட்ட என்ன இருக்குது? தாழ்மை இல்ல, சாந்த குணமும் இல்ல. என்னதான் முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணாலும் என்ன இருக்கும்? நான் முட்டிக்கால் போட்டு என் மனைவிக்கு காது ஜெபம் பண்றா கேட்குமா? கேட்குமா? என் பிள்ளை கலெக்டரா படிக்கணும் கேட்குமா? எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சிருவாரு. எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சிருவாரு. இயேசு லேசுப்பட்டவர் அல்ல, இயேசு லேசானவர் அல்ல. ஒரே ஒரு காரியம், யூதாசை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம வம்சத்துல சேர்ந்தவர். யூதாஸ் யாரு? நம்ம வம்சத்துல சேர்ந்தவர். அவன் காசு வாங்கினோடனே அவன் மனசுல என்ன இருந்துச்சு? பெரிய பணக்காரனாக ஒரு மன கவலை. எப்படின்னா அவன் என்ன இருந்துச்சு? சாந்தம் இல்ல, மனத்தாழ்மை இல்ல. சாந்தம் இருந்தா, மனத்தாழ்மையா இருந்தா இயேசுவை காட்டி கொடுத்திருப்பானா? இதை காட்டி கொடுக்கறதுக்கு காரணம் 30 வெள்ளி காசு அவன் கையில வந்த உடனே என்ன ஆச்சு? அவன் குணம் எவனா இருந்தா நம்மளுக்கு என்னடா? நம்மளுக்கு தேவை
அப்ப இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்கிறோம்? காசு சம்பாதிச்சோம்னா என்ன செய்யறோம்? எடுத்தறிஞ்சு உண்மையா? அப்ப சார்ந்தவன் எங்க போகும்? நேற்று பேஸ்புக்ல பார்த்தேன், புருஷனுக்கு பொண்டாட்டி சண்டை வருது. அவங்க பொண்டாட்டியோட அம்மா வந்து கூப்பிட்டு பேசுறாங்க போன்ல. ஏண்டி நீ அவனோட தான் கூட சம்பாதிக்கிறிய, நல்லா கேட்டுக்கங்க, அவனோட தான் கூட சம்பாதிக்கிறியே, நீ தனியா போய் எடுத்து ஒரு வீட்டுல இருக்கலாம், இல்ல நேரம் என் வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. கேட்டப்ப அந்த பெண் சொன்னது இந்த சாந்த குணத்துல சொன்னா, என்னம்மா அறிவு கட்டத்தனமா பேசுற, காசையும் குடும்பத்தையும் ஒன்னா சேர்க்காதுன்னு 1000 தடவை சொல்லி இருக்கிறேனே. நான் கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் எனக்கு அவன் தான் புருஷன், என்னுடைய வாழ்க்கை சாவராரிக்கு அவன் தான் புருஷன். அவன் 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, 1000 ரூபாய் சம்பாதிச்சது அவன் தான் எனக்கு புருஷன். இந்த சாந்த குணத்தோட பேசலாம். அந்த அம்மா உனக்கு என்ன சொன்னாலும் அறிவு வராது என்று போயிட்டாங்க. ஆனா அவ திருப்பி சொன்னா, நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேன், அவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஏனென்றால் நான் கோபப்படாமலோ வெறுக்காமலோ பழக கத்துக்கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னாள். நம்ம செய்வோமா? அதுதான் சொன்னாரு, கத்து கொடுக்கிறாருங்க இயேசு நம்மளுக்கு. கத்து கொடுக்க நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் நடக்க முடியல. நடந்தா உடம்பு கூட கூட வந்துடுது. அப்ப என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டுமானால் நான் யார்கிட்ட போகணும்? நீ யார்கிட்ட போகலாம்? மாறினா யார்கிட்ட போகலாம்? நல்ல சத்தம் ஏசிட்டியா இல்ல சண்டைக்காரன் இல்லையா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு உதாரணம் சொன்னேன். என்ன உதாரணம் சொன்னேன்? 38 வருஷமா அவன் படுத்து கிடந்தான். அவன் என்ன ஜெபம் பண்ணான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அவன் சொன்ன குறைதான் அது ஜெபமாய் மாறியது. எனக்கு அவங்களை கண்டா பிடிக்கலங்க, ஆனா ஆண்டவரே எனக்கு மாத்தும் நான் மாத்துன்னு கேட்டிருந்தோம்னா மாறுமா மாறாதா? விட்டு கொடுங்கள் என்று சொல்றோம். கல்யாணத்துல சொல்லுவானுங்க, புருஷ பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தது விட்டு கொடுக்காமல் இருப்பது. ஆனால் விட்டு கொடுங்க. எத்தனை நாளைக்கு விட்டு கொடுப்போம்? என் மகன் தான் சொல்லுவா அடிக்கடி, குழம்புல உப்பே இல்லப்பா சாப்பிடுறிய. என் மனைவி வச்சதுமா அது கோளாறு சொல்லக்கூடாது. அவ சாப்பிட்டு சொல்லுவா, உப்புள்ளே சொல்லக்கூடாதா என்று கேட்பான். அப்ப நான் ரோசம் கட்டவனா? நான் அறிவு கட்டவனா? அவள் எந்த சிந்தனையிலோ செய்து விட்டால் அதை நான் சுட்டி காட்டாத அளவுக்கு நடந்து கொள்கிறதான் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. என் மகன் அடிக்கடி சொல்றான், 35 வருஷமா அவளை நீ அப்படியே கைக்குள்ள வச்சுட்டப்பா. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவ என்ன செய்ய முடியல, கைக்குள்ள வச்சனாலதான் அவன் மேல வெறுப்பு இல்லாம என்னோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள் ஜீவனோட. நான் அந்த வெறுப்பு இருந்துச்சுன்னா இன்னைக்கு அவன் எங்க போயிருப்பா? எங்கேயோ போயிருப்பாள். ஆனால் என்ன வருத்தம் இருக்கக்கூடாது. வருத்தம் என்கிட்ட இன்னைக்கு என்ன செய்வோம்? நீங்க படிச்சுட்டீங்க, ஒவ்வொரு வார்த்தையும் உங்க இருதயத்தில் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் இருதயத்துல இருக்குது. அந்த இருதயத்தில் இருக்க வார்த்தை பலப்பட வேண்டுமானால்
இப்ப இருக்கிறதெல்லாம் டம்மியா இருக்குது. ஒவ்வொருத்தன் சொல்லுவான், எதிர்த்துல 1000 வார்த்தை இருக்கு, நான் பல வளர்ந்து சொல்லுவேன். அதுவும் அவனாட்ட முட்டாள் எவனுமே இருக்க மாட்டான். அவனாட்ட முட்டாளு வார்த்தை பலபலன்னு இருக்கிறது இல்லை, அந்த வார்த்தையின் செயல் இருக்குதா என்று பார்க்க வேண்டும். வார்த்தையோட நடத்தை என்று இருக்குதான்னு பார்க்க வேண்டும். அப்ப யூதாஸ் 30 வெள்ளி காசு வாங்கின உடனே நான் இயேசுவை காட்டி கொடுக்கிறேன் என்று சொன்னானா? அப்ப இயேசுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவர்கிட்ட சார்ந்த குணம் இருந்திருக்குமா? இருந்திருக்குமா? வெறுப்பு வந்திருக்கும்ல. என்னடா ஏன்டே இருந்து என்டே சாப்பிட்டு என்னைய காட்டி கொடுக்க போறியே? அது சொல்றாரு, துணியை தொட்டு கொடுத்த உடனே நீ போய் ஆக வேண்டிய வேலையை செய் என்று சொல்லுகிறார். அதாங்க சார்ந்த குணம். அதான் சார்ந்த குணம். நான் சாக போறேன், உன்னாலதான் நான் சாக போறேன் என்று நல்லா தெரிஞ்சு அவர் சொல்றாரு. அந்த சார்ந்த குணத்தை எடுத்து காட்டினார். அதே சார்ந்த குணத்துல காட்டி கொடுக்க வரும் பொழுது யூதாசை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு என்ன வேண்டுமா? கேட்போமா? திட்டம்ல ஏத்தாளுன்னா பேசுவோமா? என்னை ஒருத்தன் அறுவாள் எடுத்து வெட்ட வரான்னு பேசுவோமா? கொஞ்ச நேரத்துல அவன் முத்தம் கொடுத்துட்டான வேலை முடிஞ்சிச்சு. அப்ப சார்ந்த குணம் எங்க இருக்கலாம்? இருக்கா? ஒரு சின்ன கதை தான் யூதாஸோடைய கதை. வேதமே கதைங்க. அந்த கதை தான் அறிவு. அந்த அறிவு தான் ஒரு ஆற்றல். ஆற்றல் தான் அறிவுலை மேல கொண்டு போய் சேரும். சபைகளை கூட்டருக்கெல்லாம் குறைஞ்சிருக்கலாம், ஆயிக்கோன்னு. ஆனால் சத்தியம் சத்தியமே. சத்தியங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். சத்தியத்தில் நிக்கிறவன் எவனுமே நிக்க முடியாது. இன்க்ளூடிங் என்னை சேர்த்துதான் நான் சொல்லுகிறேன். அப்ப மனத்தாழ்மை என்று இருக்கலாம். அந்த மனத்தாழ்மை இருக்கப்பதான் காட்டி கொடுக்க வந்த பொழுது ரவியே என்று சொல்லும் போது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். முத்தம் கொடுத்தவன் அவன் என்ன செஞ்சான்? முத்தம் கொடுத்தவன் என்ன செஞ்சான்? போட்டிருக்கா வேதத்துல. முத்தம் கொடுத்தவன் என்ன செஞ்சுட்டான்? நடந்து அங்க அப்படியே மறைக்கப்பட்டிருக்கு. அந்த மறைபொருள் தேடி பாருங்க. உட்கார்ந்து ஒரு நாள் பூரா தேடுங்க. அவன் முத்தம் கொடுத்த உடனே அவன் எண்ணங்கள் மாற ஆரம்பித்தது. அவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அவனுடைய செயல் மாற ஆரம்பித்தது. கையில 30 காசு இயேசு எதுக்குற முத்தம் கொடுத்த உடனே அவனுடைய எண்ணங்கள் மாற ஆரம்பிச்சுச்சுங்க. ஒரு எளிமையை நீ முத்தம் கொடுக்கும் பொழுது, அப்ப மாறும் பொழுது உன் மனசு மாற ஆரம்பிக்காத. இயேசு கற்றுக் கொடுத்தார். அவனை ஒரு நிமிஷம் இருந்தா அங்கே பட்டு என்ன செஞ்சிருக்கலாம்? போட்டு தள்ளி இருக்கலாம். நான் உயிரை எடுக்க வரவில்லை, உயிரை கொடுக்க வந்தேன் என்று சொன்ன இயேசு யூதாசுக்கு உயிர் பிச்சை கொடுத்தார். எப்ப கொடுத்தாரு? மனத்தாழ்மை உள்ளதனால் கொடுத்தாரு. இன்னைக்கு நம்மள உசுரா இருக்கிறனாக்க இவ்வளவு அட்டுழிய பண்ணிட்டு இருப்போமானால் எதுக்கு கொடுத்துட்டு இருக்காரு? ஒரு நாள் என் மகன் மகள் வருவார்களாம். அப்ப இந்த மனத்தாழ்மை எங்க இருக்குது? இன்னைக்கு நான் எப்படி இருந்து கொண்டு இருக்கிறேன்? அந்த மனத்தாழ்மை அவன் முத்தம் கொடுத்த உடனே சரி உன் காரியத்தை செய்ய என்றார். அங்க என்ன சொன்னாரு? உன் வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாரா? இல்ல, இயேசு முத்தம் கொடுத்தோன்னு சொன்னாரா? யூதாசை பார்த்து முத்தம் கொடுத்தோன்னே அவனுக்கு புடிச்சிட்டாங்க. என்ன செஞ்சிட்டான்? ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துட்டான். அந்த எப்படி வந்துடான்? எங்க வந்தான்? தேவாலயத்துக்கு வந்தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப நான் தேவாலயத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேன். அந்த தேவாலயத்தை நான் விநியாசமாக்கி விட்டேன். அந்த தேவாலயத்தை நான் வீணாக்கி போயிட்டேன் என்று நான் யாரை சண்டை போட்டேனோ சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவம் ஒரு மக்களுக்கு இருக்குமா?
அந்த யூதாசுக்கு இருந்துச்சு. அந்த யூதாசுக்கு இருந்துச்சு. அதுதான் அவன் நரகத்துக்கு போவான், மேய்ச்சதுக்கு போவான்னு இதுவரைக்கும் யாருமே சொல்ல முடியல. ஏட்டி போட்டியா நரகத்துக்கு போவான்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த மனத்தாழ்மை இருந்ததுனாலதான் தேவன் அவனை உயர்த்தி வைத்தார். எதுல உயர்த்தி வச்சாரு? எதுல உயர்த்தி வச்சாரு? வீடு ஆடான மாளிகை கட்டலாம், எல்லாமே கட்டி வசதியா இருக்கலாம். ஆனா செத்தோட எங்க போகணும்? எங்க போகணும்? ஒரு கல்றைக்கு தான் போகணும். அதனால அவன் பட்ட காசை என்ன நிலம் வாங்கி போட்டாங்க? அந்த ரத்த நிலத்துக்கு யார் உரிமையாளர்? யூதாஸ் தான். நீ கடைசியா வரப்போற அந்த இடம் தான்டா, அதை இப்பே நான் வாங்கி கொடுத்துட்டேன் தான் யூதாஸ். அப்ப அவன் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் இயேசுட்ட கத்துக்கிட்டான். கத்துக்கிட்டு நான் இனிமேல் உயிரோட இருந்தேனா எனக்கு வாழ பிடிக்கவில்லை என்று அந்த காசை ஆலயத்துல தூக்கி எறிஞ்சிட்டு நான்கு கொண்டு செத்தான். அந்த நிலத்துல புதைச்சாங்க. முத போன யாரு போனோம்? யாரு போனோம்? அரிசி கல்றதுக்கு, கத்திரிக்காய் கல்றதுக்கு, அதுல யார் முத போனோம் சொல்ல முடியுமா? ஆனா வேதம் சொல்லுது ரத்த நிலம் வாங்கி யூதாச முத புதைச்சேடா அந்த இடம். அப்ப இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோமா? கோபம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? பேசுனதுல கோபம் குறைஞ்சிருக்கா? என்ன சொன்னாலும் எங்களுக்கு ஏறாதிய. நீ ஏன் வெட்டியா மைக்க போட்டு பேசிட்டு இருக்க? நிறுத்திடுவோம். அப்ப சிந்தனை இப்ப பாருங்க, சபைக்கு ரெகுலரா போறதும் கிடையாது. சபைக்கு ரெகுலரா போறது வந்தா மாமியார் வீடு, போனா கலந்து போயிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஜீவனை கொடுத்து என்ன செஞ்சிட்டு இருக்காரு? அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ஒன்று யூதாசை சொன்னேன், இன்னொன்று ஏன்னா கோபம் வர்றதுக்கு சண்டை போட்டு நம்ம செய்யறோம் பார்த்தீங்களா? அவன் இயேசுவை பிடிக்கலன்னு ஒரு காரியத்தை செஞ்சான், ஒரு சண்டையா போய் அதை போய் அவனை பிடிச்சி இயேசுவை சாவடிச்சாச்சு. இன்னொருத்த பேர் உங்களுக்கு தெரியும். இன்னொருத்த பேர் யாரு? இன்னொருத்த பேர் எப்படி? பேதுருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் என்ன செஞ்சாரு? எத்தனை தடவை? 2வது தடவை மறுதளிச்சதா 3வது தடவை மறுதளிச்சது எப்படி சொன்னாரு? அந்த மனுஷனை தெரியாதுன்னு சொல்லிட்டு 3வது தடவை மறுதளிக்கிறப்ப என்ன செஞ்சான்? தலையில அடிச்சுக்கிட்டு, அவனுக்கு சத்தியமா எனக்கு அவனை யாருன்னே தெரியாது. இன்னைக்கு சண்டை போட்டு ஒரு இடத்துல ரோட்ல அந்த அம்மா உளுந்து கடந்துச்சுன்னா நம்ம சண்டை போட்டு அங்க வந்திருப்போம். என்னடி உங்க சொந்தக்காரங்க உளுந்து கிடக்கிற நீ பட்டு போது, அது யாரு எனக்கு தெரியாது. எப்படி வருவான்? சொல்ல மாட்டோம். ஏன்? அப்போ ஒரு சந்தோஷம். நான் செத்துக்கிறேன், என் மனைவி மகள் தூக்குவாதான் தெரியாது. தூக்குறேன் நிக்கிறான், இவ தூக்குறேன்னு நிக்கிறான். 2 பேரும் விட்டுட்டு என்னை கழட்டி விட்டு போயிட்டாக்க நான் ரோட்ல படுத்துக்கிறேன். இதுதான் அவர் செஞ்சார். அவன் காட்டி கொடுத்து சத்தியம் பண்ணோன்னு உயிர்த்தவன் எங்க போனாரு? அவனை தேடி போனாரு. ஏங்க யூதாசுக்கு சாவறதுக்கு முன்னாடி அட்வைஸ் பண்ணாரு. ஆனா பேதுருக்கு செத்த பின்பு உயிர் தெழுந்த பிறகு சத்தியம் பண்ணார். ஏன்? அவன் திருச்சபை அவன் மேல கட்டிட்டேங்கிறதுனாலதான் உயிர் தெழுந்த பிறகு அவனுக்கு சத்தியமும், நம்ம நாட்டு அறகுற மனுஷனுக்கு சாவுக்கு முன்னாடியே நம்மளுக்கு சத்தியம் சொல்லிட்டு போனார். கத்துக்கங்க. ஏசு கத்து கொடுத்திருக்காரு. அப்ப மனத்தாழ்மை, சாந்த குணம். அப்ப அதை ஏத்துக்கிட்ட உடனே நம்மளுக்கு ஒரு பக்கம் வேண்டும். உடனே அவன்ட்டு வராரு. 3 தடவை மறுதளிச்சனால 3 தடவை
இயேசு பேதுட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு? என்னை நேசிக்கிறாயா? ஏன் அவன் தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த கீழே விழுந்த அம்மா, என்னம்மா நல்லா இருக்கிறியாம்மா சண்டை போட்டவன்ட்டு வந்து சொல்லும் பொழுது அப்ப நம்ம இருதயம் எப்படி இருக்கும்? அவனை பார்க்க கூடாதுன்னு இருந்த நீ வந்துட்டியே, கட்டி பிடிப்போமா, கட்டி பிடிப்போமா, கட்டி பிடிப்போமா. அவன் அத்தனை பேத்துக்கு முன்னாடி வந்தளிச்சான். இயேசு தெரியாது தெரியாது சத்தியம் பண்ணவன் அப்ப மூணாவது தடவை சொல்றாரு, என்னை அன்பு செலுத்துவியா என்று கேட்கிறான். அப்பதான் சொல்றான், எல்லாமே உனக்கு தெரியும். நம்மளை பத்தி என்ன தெரியும்? மாற மாட்டேன்னு, என்ன கல்சரியா தான் இருப்போன்னு தெரியுமா? தெரியுமா? போய் சபையில சத்தியத்தை பேசிட்டு வர்றது பெருசு இல்ல. சபையில பேசும்போது அவங்களுக்கு ஒரு அர்த்தம் புரிய வேண்டும், ஒரு வாழ்க்கையில மாற்றம் இருக்க வேண்டும். சோறு போடுறாங்க, அது போடுறாங்க, காசுக்கே வேலை கிடையாது. ஆனா சத்தியத்துக்கு முதலிடம், அதுக்கு அடுத்ததான். அப்ப என்னிட இருக்குது என்ன குணம்? இயேசு கத்து கொடுத்தாரா? 2 காரியம் கத்து கொடுத்தாரு. சாவுறதுக்கு முன்னாடி ஒரு காரியமும் செத்த பின்பு ஒரு காரியமும் செஞ்சு கொடுத்தாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உன்னோட கோபம் இருக்கும் பொழுது அந்த கோபம் செத்து போச்சுன்னா நீ மறுபடியும் உயிர் தெரிந்து மறுபிறவியா போய் சமாதானம் ஆவியா? சமாதானம் ஆவியா? சண்டை போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சில கூட்டமா இருக்கும். கோச்சிக்காத, நாளைக்கு கோயிலுக்கு போகணும், என்னை மன்னிச்சு. 7 நாள் பேசியிருப்பா, 8 நாள் பேசியிருப்பா, 10 நாள் பேசியிருப்பா. அந்த ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்தோட அப்படியே பரிசுத்தமா வர வேண்டும் என்று நினைச்சு மன்னிப்பு கேட்டுக்குவாங்க என்ற கோச்சிக்காத. 6 நாள் பீ தின்னுபிட்டு 5ஆம் நாள் 7ஆம் நாள் கறி சோறு தின்னோம்னா நல்லா இருக்குமா? இந்த 7 நாள் கறி சோறு தின்னுட்டு 1 நாள் சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்? வெக்கப்பட்டு தான் பேசுறேன். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு என்னோட சிந்தனை எப்படி இருக்குது? இதுதான் நான் பேச வேண்டாம் பேச வேண்டாம், என்னை விட்டுருங்க, நான் உட்கார்ந்து கேட்டுட்டு போறேன்னு சொன்னேன். அப்ப எப்படி இருக்கிறோம்? 6 நாள் நல்ல கறிமீன் தின்னுட்டு 7ஆம் நாள் பரிசுத்தமா இருக்கிறவன் மன்னிப்பு கேட்டு வந்தா மன்னிக்க முடியுமா? மன்னிச்சிடுமா? என்ற சார்ந்த பணம் இருக்கா, மனத்தாழ்மை இருக்கிறான்னு இன்னைக்கு உட்கார்ந்து யோசனை பண்ணிப்பாரு. அதான் கத்து கொடுக்கிறார். என்ற சார்ந்த குணமும் இருக்குது, மனத்தாழ்மை இருக்குது. சார்ந்த குணத்தை யூதாசை நான் மன்னிச்சேன், மனத்தாழ்மையில பேதுரை மன்னிச்சேன் சொல்ல முடியுமா? இந்த வீடு நான் கட்டியிருக்க வீடு எல்லாம் எடுத்து போனா யாருக்கு போகுது? யாருக்கு போகுது? யார் உயிரா இருக்கவங்க எடுத்துக்க போறாங்க. எல்லாருமே செத்து போயிட்டா இப்ப கேரளாவில் நடந்த யார் வீடு யாருக்கு என்ன தெரியும்? 1.5 கோடிக்கு பிள்ளையார் கோயில இப்போ கட்டியிருக்காங்க, அது கவுண்டர் மட்டும் தான் தெரியுது. ஒரு கோயிலே மூடக்கூடிய தேவன் இருப்பாரானால் உன்னை மூடத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உன்னை மூடத்துக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? இன்னைக்கு குணம் எப்படி இருக்குது? வேற வசனமே எடுக்க காலைல வந்தேன், என்னடா எடுக்கிறது பேசுன்னு சொன்னாலே எனக்கு 2 நாள் டிசைட் விட்டோம். பேசுனால எனக்கு டிசைட் விட்டுறேன். காலைல கேட்குறேன், நம்ம எப்போ போறியப்பா? இல்லைம்மா வயிற்றுலாம் கலக்கிற மாதிரி. அப்ப எப்படி இருக்கிறோம்? சாந்த குணமா இருக்கிறோமா? இந்த சாந்த குணத்தை தான் நம்ம மத்திய 5ஆம் அதிகாரத்துல எல்லா வசனத்தை படிங்க படிங்க படிங்கன்னு சொல்லுவோம். இந்த பைபிள்ல ஃபுல் மேட்டரையுமே இயேசு மத்திய 5ஆம் அதிகாரத்துல
உட்கார்ந்து சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? முதல் வசனம் சொல்றது, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலை மேல் ஏறினார். அவர் ஒரு அலையிலே சொல்லுவோமா, எந்த ஊழியக்காரன் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணியிருக்கானா? சொல்லுங்க பாப்போம். உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணியிருக்கானா? என்னைக்காட்டி கேட்டிருப்போமா? ஏண்டா இயேசு உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணியிருக்காரு, நீன்னு ஒருவேளை கை கால் முடவனா வந்து ஊழியக்காரனா இருந்தாலும் உட்கார்ந்து பேசியிருப்பான். இல்லாட்டி நின்னா தான் டை கட்டினது எல்லாம் தெரியும். டை கட்டினது கீழே டவுசர் போட்ட வரைக்கும் தெரியும். அத சொல்றாரு பாருங்க, திரளான ஜனங்களை கண்டு மலை மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்ப என்ன சொல்றோம்? அந்த 10 வசனத்தை மட்டும் படிச்சு பாருங்களேன். ஒன்று சொல்றாரு, அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து, எதுக்கு அப்படி போட்டிருக்காங்க? பிரிச்சு படிங்கன்னு சொல்றாரு. அப்ப உங்க வாயெல்லாம் நாச வாய். உங்க வாயெல்லாம் எந்த ஊழியக்காரன் வாய் நாச வாய் தாங்க. என் இயேசு ஒரு வாய் மட்டும் பரிசுத்தம். ஒரு அலையில சொல்லுங்களே. நான் ஓப்பனா பேசிடுவேன், எனக்கு அதெல்லாம் பயம் இல்லை. ஏன்னா அவங்க சொல்ல நான் சாப்பிட போறேன் இல்ல, படிப்பொருள் மேல இருக்கிற. அப்ப ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து பிரிச்சாதான் அவர் உட்கார்ந்து வாயை திறந்து, எவன்கிட்ட இந்த வாய் இருக்குது இன்னைக்கு எடுத்து சொல்லுங்களே, அந்த வாயில என்ன இருக்குது? அதான் அந்த 10 கட்டளைகள் சொல்றாரு. வாயில என்ன சொல்றாரு? வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், முதல்ல ஆவியிலே எளிமையாயிருங்க. எதை சொல்றாருங்க? எதுல? எந்த ஆவியில? எந்த ஆவியிலங்க எளிமையா இருக்கணும்? பரிசுத்த ஆவியிலையா, இல்ல பாவமான ஆவியிலையா, இல்ல மனுஷனுடைய ஆவியிலையா? அப்ப ஒரு பரிசுத்தமான ஒரு ஆவி இருந்தா அவனுடைய எளிமையை காணப்படும். அவனுடைய கோபம் வராது, ஒரு வருத்தம் வராது. அவன் அதான் சொல்றாரு, ஆவியில எளிமையா இருக்க. பரிசுத்தம் என்ன இருக்கு? சங்கு ஊதுற மாதிரி. அதான் சொல்ற, படிங்க, அதை படிங்க. ஆகையால் நீங்கள் படிமா. பாக்கியவான்கள் யாருடையதுங்க? யாருது? நம்மளுக்கு ஆகிலாம் ஸ்பிரிட் கூடங்க. ஒரு வார்த்தை சொன்னோடனே நம்ம அடுத்த வார்த்தை டைப் அடிச்சுலாம் எடுக்கிறது இல்லை. ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சவங்க மூடி எல்லாம் எனக்கு தெரியும். எப்படி சொல்லுவோம்? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்னம்மா எப்படி பேசுற? நீ பேசுறப்ப இனிக்குதே, நான் பேசுறேன் கசக்குதா? இதெல்லாம் பேசுற வார்த்தை, பைபிள் வார்த்தை. இதெல்லாம் பைபிள் சொல்லி கொடுத்துருக்கா. ஆவியிலே எளிமையா இருங்க. எனக்கு அதுதான் வருது. ஆவியிலே எளிமையா இருங்க. நான் நல்லா பரலோகம் போகணும்னு ஆசைப்படுறேன். போவேனான்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. நானும் எவ்வளோ கண்ட்ரோலாக தான் இருந்து பார்க்குறேன். அதனால குடும்பமே எனக்கு வேண்டாம்னு நான் வெறுத்துட்டு இருக்கேன். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க? குடும்பம் இருக்குன்னு வேணும்னு இருக்கிறாங்க. குடும்பம் இருந்த ஆவியில ஸ்பிரிட் கூட வந்து எளிமையா வர மாட்டேன். படிமா, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோகத்துக்கு உரியவர்கள். எல்லாம் சொல்லுவாங்க, கர்த்தருக்குள் நித்திர, கத்திரியாக்குள் நித்திரன்னு நோட்டீஸ் மட்டும் அடிப்பானுங்க. அவன்கிட்ட போய் அந்த ஆவியை செக் பண்ணோம்னா எவ்வளவு ஆவி இருக்குதுன்னு நல்லா தெரியுமா தெரியாதா?
ஒரு செத்தவங்க கதையை சொன்னேன். அதுக்கு அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க. என்ன துயரப்படுறதுன்னா, அடுத்தவன் என்னை வழி சொல்லாள் என்னை பேசியிருப்பான், நான் என்ன செய்யணும்? சாந்த குணத்துல மறப்போம்மா போட்டிருக்கு. அப்படியே கையை வச்சுட்டுமா. அதே இதுல 20-21 படிமா. வேத பரிசேயர் எப்படி இருக்குன்னா படிச்சிருக்கமா. இப்ப சண்டை போட்ட நான் என்ன செய்யணும்? சண்டை போட்ட என்ன செய்யணும்? மனத்தாழ்மை இருக்கா? மனத்தாழ்மை இருக்கா? ஏன் சொல்றேன்னா, அதான் சொல்றாரு, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். எங்க ஆறுதல் அடைய முடியும்? எங்க ஆறுதல் அடைய முடியும்? அவன் 38 வருஷமாய் படுத்திருந்தவன எழுந்திருச்சவன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்ன பொழுது, அந்த படுக்கை அவனுக்கு ஒரு சாட்சியா இருந்தது. அவன் சொன்ன வார்த்தை சாட்சியா இருந்தது. அவன் நடத்தை ஒரு சாட்சியா இருந்தது. ஆனால் உன்னிட்ட என்ன சாட்சி இருக்கிறது? அப்ப இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, நீ சுகமாய் இருக்கிறாயா என்று கேட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், என்னை காத்துவது என் இயேசு ஒருவரே. கத்து கொடுத்தாரா? பைபிள் காலேஜ் வச்சாரா? இல்ல என் சபைக்கு 100 தடவை வான்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? ஒரே வார்த்தை சொன்னார். என்ன? உனக்கு சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்ட ஒரு வார்த்தையே பைபிள் பூரா முடிஞ்சு போச்சு. அப்ப நான் சுகமாக வேண்டுமானால், குணம் மாற வேண்டுமானால் துயரப்படப்பட்டுவோம். ஒருத்தர் பேசிடுவோம், காது கொடுத்து இந்த காதுல விட்டுருங்க. ஆனா பைபிள் தான் இந்த காதுல கூட கேட்டு இந்த காதுல விட்டுரும். ஆனா மற்றதெல்லாம் கல்யாணத்துல முதல் ராத்திரில என்ன பேசுறோமோ சாவுறப்ப பாடிட்டு வந்து பேசுவான். உன்ட்ட இவ்வளவு நாள் குப்பை கொட்டத வேஸ்ட் சீக்கிரம் இன்னும் வச்சிட்டு இருக்காங்களே, எடுத்துட்டு போகாம. ஒரு அம்மா மல்லிகைபுரத்தில் ஒரு சாவு. அவர் ரொம்ப நல்லவர் தான். அந்த அம்மாவுக்கு அவரை பிடிக்கல. ஆனா செத்தோடனே அந்த அம்மா தாலியா அவுக்கணும்னு சொன்னோன்னே சொல்லி 2 நிமிஷத்துக்குள்ளங்க அது சடங்கெல்லாம் இருக்கும், அதுவும் தெரியாது. உடனே என்ன செஞ்சிச்சு? தாலி அவுத்து தூக்கி போட்டுருச்சு. எவ்வளவு அன்பு! எல்லாரும் சத்தம் போற, என்னம்மா நீ இப்படி செஞ்சுட்ட? அது சடங்கு வச்சு செய்யணுமா? போய் அந்த ஆளே போயிட்டான், இது தாலி தான் முக்கியமா, தூக்கிட்டு போவியா? என்னது? நம்மளுக்கு அப்படி நடந்தா எப்படி இருக்கும்? ஐசி பெட்டியில கூட வைக்க மாட்டோம். செத்தோனே குழி நோண்ட மணிலே வீட்டு வாசலையும் புதைஞ்சிடும். அவ்வளவு வெறி. படிங்க, அடுத்தது படிங்க. 5வது வருஷம். நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னு இது ஏன் படிக்க சொல்றேன்னா, அவர் கற்று தந்ததை படிக்க சொல்றேன். உங்களுக்கெல்லாம் அறிவு கூட, அறிவு நிறைய இருக்கு உங்களுக்கெல்லாம். எனக்கு மதுங்க பையன், நான் கொஞ்சம் தான் படித்தேன், நான் ரொம்ப படிக்கல. இன்னைக்கு ஒரு பையனை வர சொன்னேன், வாடா
வரண்ணே போறேண்ணே. அவன் வண்டியில போட்டு கம்மிங் சூன் ஏதா எதுக்கு எதுக்கு அவனை கூட்டிட்டு போறதுக்கா? எல்லாம் முட்டாது. ஒரு கல்யாணம் போனான் 2 நாளைக்கு முன்னாடி போறேன். கல்யாண பத்திரிக்கையோட வசன அட்டை கொடுத்தாரு. சரின்ட்டு பார்த்து அதை படித்து பார்த்தேன். சரி வித்தியாசமாக இருந்துச்சு. இருந்தோடனே பார்த்தாக்கா உடனே சரி இங்கே வாங்கினேன் கூப்பிட்டேன். இந்த அட்டையை கொடுத்தேன். என்ன பாஸ்டர் இது வேண்டாம், என் வீட்டில் மாற்றத்துக்கு இடம் இல்லை, அதனால் யாருக்காக்கி கல்யாண பத்திரிக்கை மட்டும் போகிறேன். அவன் கல்யாணத்துக்கு போனேன். போனால் 2 பேர் தான் என்கிட்ட பேசினாங்க. யாரு? 2 பேர். இந்த காது கேட்காத வில்சன்டும் ராணிங்கிற ஒரு பாட்டு பாடுறவங்க, அவங்க 2 பேர் தான் என்கிட்ட பேசினாங்க. மற்றவங்கலாம் பார்த்துட்டு என்ன செஞ்சிட்டாங்க? ஏன்னா நம்ம பேசுற அடுத்தது ஒரு கொக்கி போட்டுருவானோ. வெளியே வந்தோடனே எனக்கு ரேடியா கொடுத்து ரிப்பேர் பண்ணுறதுல ஸ்ரீரங்கத்தில் இருக்கார் வெங்காச்சாரியார்னு. அவர் ஹலோ சார் நீங்கள் வந்துருக்கீங்க. அவங்க அந்த பொண்ணுடைய தாத்தா அவரோட காடாக இருந்தாராம். அவர் கதையை சொன்னார். ஏன் அதை சொல்றேன்னா, அவர் பேசுற மாற்றான் பேசுனது கூட அந்த ஊர்ல. ஆனா பைபிள் கல்யாணம். என்ன கல்யாணம்? பைபிள் கல்யாணம். என்னன்னா உலகத்தை திருத்த முடியாதுன்னு சொல்றோம். உலகத்தை திருத்தலாம், நம்ம திருந்தினாதான் திருத்த முடியும். நம்மளே திருந்தாம உலகம் திருந்தலன்னா பால் சர்க்கரை டீத்தூள்ல தனித்தனி கடையில இருக்கும். எல்லாத்தையும் வாங்கி ஒன்னா போட்டாதான் பிளாஸ்க்ல வரும். அது பிளாஸ்க் கேட்காது. ஊத்துனா மூடுனா நிற்கும், திறந்து ஆவியா போயிட்டே இருக்கும். சூடு இல்லைன்னு கொஞ்சம் ஊத்து மாத்தாது இல்லைங்க. அந்த பிளாஸ்க் எப்போதுமே சூடு ஆவி இருக்கும். அது போனோம், அது என்ன சொன்னாலும் கேட்காது. ஆனா இன்னொரு பிளாஸ் சொன்னா கேட்குங்க. 3 நாள் சூடாவோட இருக்கும். எந்த பிளாஸ்க்ல இருக்கிறோம்? 3 பிளாஸ்க்ல இருக்கிறோமா, 3வது பிளாஸ்க்ல இருக்கிறோமா, 6 பிளாஸ்க்ல இருக்கிறோம், 6வது பிளாஸ்க்ல இருக்கிறோமா? அப்ப வருத்தம் நம்மள்ட்ட இருக்குதான். வருத்தம் நம்மள்ட்ட இருக்கா? விட்டு கொடுப்போமா? ஓப்பனா சொல்லி முடிக்கிறேன். இயேசுடைய வார்த்தையை கேட்கவில்லை என்றால், இயேசுடைய செய்கையை செய்யவில்லை என்றால் நாம் பின்வாங்கி தான் போவோம் ஒழிஞ்சு முன்வாங்கி போறது அரிதிலும் அரிது. அதுதான் 5வது வசனம் சொல்றாரு, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். என்ன பண்ணுங்க? சாந்த குணம். அந்த குணத்துடைய அர்த்தம் தெரியுமா? விட்டு கொடுக்கிற எண்ணத்துக்கு பேர் தான் சாந்த குணம். என்ன விட்டு கொடுக்கிற பேருக்கு தான் சாந்த குணம். அது என்ன பேசினாலும் மல்லுகத்தனமா இருந்து கொடுக்கிற குணம் சாந்த குணம். அவன் எதை சந்திச்சுக்கலாமா? சொந்தத்தை சமாளிச்சுக்கலாங்க. மாமே மச்சான் உறவு மாமியார் தோழியார் தொக்கா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஆனா இன்னைக்கு மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை. அவர் எடுத்துட்டாரு. அவரு இந்த உலகத்துல எவனுக்கும் சாந்த குணம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. மாமியாருக்கு மருமகளுக்கு, மருமகளுக்கு மாமியாருக்கு, அப்பனுக்கு அப்பனுக்கு, மகனுக்கு அப்பனும் எல்லாருமே பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று சொல்லிவிட்டு போயிட்டார். சாந்த குணம் இல்லாதனால. அடுத்து சொல்றாரு, நீதி மேல் பசிதாபம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். என்ன இருக்குது? என்ன நீதி?
யூதாசு 30 காசு வாங்குறது இயேசுக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? அந்த 30 காசை பத்தி அவர் கேட்டாரா? ஏன் எழுதல? அதுதாங்க நீதி. அதுதான் நீதி. அவங்க என்ன பேசினாலும் உன்னுடைய நீதியில இருந்து இறங்கி பெறாத. அவங்க கோபத்துல இருக்கிறாங்க, பேசுறாங்க, அவங்க கோபத்துல இருக்கிறாங்க, கத்துறாங்க, அவங்க கோபத்துல இருக்கிறாங்க, அடிக்கிறாங்க, விட்டு கொடுத்து போட்டினா உன் வாழ்க்கை மாறும், உன் குணம் மாறும். அப்ப சொல்றாரு, சார்ந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். நீதி மேல் பசிதாப உள்ளவர்கள். நீதி எது? எது நீதி? நான் இயேசு ஏற்றுக்கிட்டா என்ன இருக்குன்னா, நீதிங்கிற விட்டு கொடுக்கக்கூடிய எண்ணம் என்கிட்ட இருந்துகிட்டு இருந்தாதான் நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது சொல்றாரு, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்ப பெறுவாங்க? எப்ப பெறுவோம்? எப்ப பெறுவோம்? எப்ப பெறுவாங்க? இறக்கம் எப்ப பெறுவோம்? இறக்கம் செஞ்சிட்டு இருந்தாதான் இறக்கம் பெறுவோம். எப்ப இறக்கம் பெற்றிருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். வேதத்துல போட்டிருக்கு. எங்க போட்டிருக்கு? மார்த்தாள் மரியாளுடைய கதை உங்களுக்கு நல்லாவே தெரியும். மார்த்தாள் மரியாளுடைய கதை. அப்ப மார்த்தாள் எங்க உட்கார்ந்துருந்தா? மரியாள் எங்க உட்கார்ந்துருந்தா? எங்க உட்கார்ந்துருந்தா? எங்க உட்கார்ந்துருந்தா? மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தான்னு போட்டிருக்கோம். எங்க உட்கார்ந்தாலும் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தாக்க அந்த இறக்க புத்தி வரும். மார்த்தாள் பல பல வேலை இருக்கிறனால கோபங்கள் அதிகம் வரும். என்ன வரும்? பாப்பா ஒண்ணு கேட்பான், புருஷன் ஒண்ணு கேட்பான், என்ன 2 கை தான் எனக்கு இருக்கு, 80 கையா இருக்குது. எப்படி பேசுவோம்? பைபிள் வசனம் டக்குன்னு வரும். ஏன் உப்பு இல்லைன்னா போவேன், உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது, அது ஒரு சொல்லி காட்டணுமா? அடுத்த பைபிள் வசனம். கண்ணு இல்ல கவோதியா தட்டி விட்டுட்டு போற, பைபிள் வசனம். அது நாம் தெரிஞ்சுக்கணும். பைபிள் வேதம் எப்படி இருக்கு? அதை கூட்டு போயிடலாமா? போயிடல, வேணாம். சந்தோஷம். அடுத்தது படிச்சு பார்க்கிறோம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் தேனப்பா. அப்பா இருதயத்துல சுத்தம் உள்ளவன் நம்மள்ட்ட இருதயம் இருக்கா? நம்மள்ட்ட இருதயம் இருக்கா? என்னையா ஒரு நேரம் உன் பேச்சை கேட்டுட்டு இருக்க, எங்களுக்கு இருதயம் எல்லாமே உட்காந்து பேச்சை கேட்டுட்டு இருக்கோம். எந்த இருதயம்? எந்த இருதயம்? இப்ப ஓன்ட இருக்க இருதயமா இல்ல இயேசுல இருக்க இருதயமா? அதனால்தான் உன் இருதயத்தை வெட்டினா ரத்தம் மட்டும் தான் வரும். நல்லா கேட்டுக்க. ஆனா அவருடைய இருதயத்தை குத்துனோன்னு என்ன ஆச்சு? ரத்தமும் தண்ணீர் வந்தது. ஒரு அலையில சொல்லுவோமா? அந்த இருதயம் வேணுமா, இந்த இருதயம் வேணுமா? ரத்தங்கிறது உடன்படிக்கை, தண்ணீருங்கிறது சேர்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அவர்கிட்ட இருந்துச்சு, அது வந்துச்சு. ஆனா நம்மகிட்ட வெறும் ரத்தம் மட்டும்தான் இருக்கு, உறவுதான் இருக்கும். அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளோட சிந்தனைகள் எப்படி இருக்குது? அப்ப சொல்றாரு, எந்த இருதயம் வேணும்னு நீங்களே முடிவு. இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை. இப்ப நம்மளாம் தேவனை தரிசித்தா கிடைச்சிருமா? கிடைச்சிருமா? இல்ல நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா இப்ப ஒண்ணும் இல்லை. என் மகளை பத்தி நான் நிறைய சொல்லுவேன். அவ கலெக்டர் படிக்கணும், அது படிக்கணும், எல்லாம் சொன்னேன். கான்ஸ்டன்ட் டூ அதுவே இது மாறணும். ஆனா என்ன செஞ்சா? எல்லாத்தையும் அவளுடைய இருதயம் செயல்பட்டு போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல இலக்க நோக்கி ஓடுறதுக்கு
அவ்வளவு பிரச்சனையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என் மகள். டெய்லி பிரச்சனை. வேற ஒரு பிள்ளையா இருந்த நேரம் என்ன செஞ்சிருக்கோம்? ஒண்ணு செத்து இருக்கு, இல்லாட்டி ஓடி இருக்கும். அந்த லட்சியத்துக்கு போய் அடையணும், அந்த லட்சியத்துல நான் போய் உட்காரணும் ஒரு நம்பிக்கை இருந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு மட்டும் பைபிள் இல்லைங்க, என் குடும்பத்துக்கு பைபிள் இதுதாங்க. என் குடும்பத்துக்கு பைபிள் தான். அப்ப இருதயம் எனக்கு சுத்தமா இருக்கணும். கட்டின புருஷன் இல்ல, பெத்த புள்ள இல்ல, ஆனால் என் இருதயம் சுத்தமா இருந்தாலும் நான் பெத்த புள்ள ஒழுங்கா இருக்கும், கட்டின புருஷன் ஒழுங்கா இருக்கும். அது நீடித்த வாழ்க்கை தரும். நடுப்புல என்ன இருக்கு? இருதயத்தை மேட்ச் ஆகுதாங்க. என்ன மேட்ச் ஆகுல? இருதயம் மேட்ச் ஆகல. புருஷனுக்கு ஒரு ரத்தம் கொடுக்கணும், பொண்டாட்டியால கொடுக்க முடியாது. அவன் குரூப் வேறங்க, உங்க குரூப் வேறங்க. அவன் குரூப்புக்கு வர அவனை பொண்டாட்டி ஆக்கிக்கலாமா? விட்டுருவோமா? விட்டுருவோமா? ஆதாம படுக்க வச்சு அவருடைய விழா எலும்பிலிருந்து எடுத்து ஒரு ஏவாளை செய்தால் பிளட் குரூப் என்னவா இருந்திருக்குங்க? புரியுதா? கணவன் மனைவி எப்படி செய்யணும்? அதான் நான் 1000 தடவை சொல்லுவேன், பிளட்டோட பிளட் சேரு, இல்லாட்டி கல்யாணம் பண்ணாத. தேடி பாரு. அந்த ஆதாமுக்கு ஒரு ஏவாளை உண்டாக்குனது மாதிரி உனக்கு ஒரு ஆதாமோ ஒரு ஏவாளையோ உண்டாக்குவார். நீ மதுரைக்கு போவானா, கொம்புக்கு போவானா, ஆனா அவர் செய்யக்கூடியவர். கேட்கலையே, கேட்கலையே. வேலை நிறைய இருக்குது. அதான் இருதயம் சுத்தமா இருக்கணும். இருதயம் சுத்தமா இருந்தா எல்லாமே சுத்தமா இருக்கும். எல்லாம் வழியெல்லாம் சுத்தமா இருக்கும், நிறையெல்லாம் சுத்தமா இருக்கும். நீ உட்கார்ந்த இடம் சுத்தமா இருக்கும், படுக்கிற இடம் சுத்தமா இருக்கும், நீ பேசக்கூடிய பேச்சு சுத்தமா இருக்கும். அது சொல்றாரு அடுத்தது. இது நம்மள்ட்ட கொஞ்சம் கூட இல்லை. என்ன இல்லை? சமாதானமா? அதாவது வார்த்தைக்கு இல்ல. நான் சமாதானம் பண்ணிடுவேன். கண்டப்பட்டா கூட சமாதானம் பண்ணிடுவேன். என்னோட கேஸ் ஒரு 15 நாளைக்கு ஒரு கேஸ். நான் சொன்னேன், நான் தப்பு செஞ்சிருந்தால் உன் காலில் நான் விடுகிறேன். ஆனா அந்த இதுக்கு அவங்க நான் எப்படி சமாதானம் பண்றேனோ அது எதிர்பார்ட்டிக்கு தேவன் அவர் கொடுக்கக்கூடிய கிளைனா என்ன செய்வாரு? கற்றுக் கொடுப்பார். நீ சமாதானமா இரு, அவனை நான் பார்த்துக்கிறேன். அங்கதான் சொல்றாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய. இதெல்லாம் நான் இருப்போமா? தேவனுடைய புத்திரன் சாவே கிடையாதுங்க. என்ன கிடையாது? சாவே கிடையாது. ஒரு வார்த்தைக்கே ஒரு சாவை நிறுத்தி வச்சிருக்காருன்னா இந்த 10 வருஷத்தை நடக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அடுத்து சொல்றாரு, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். நான் எது செஞ்சாலும் அவர் தப்பு கண்டுபிடிச்சிட்டு தான் இருப்பான். எது செஞ்சாலும் அது ஒரு நொட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான். நம்ம தமிழ் வார்த்தையில சொல்லுவோம், ஏதாவது ஒரு கிள்ளி போட்டுட்டே இருப்பான். அந்த ஒரு கிள்ளி போட்டது 1 மாசம் ஓடும், இல்ல 1 வருஷம் ஓடும், ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆனால் அவர் சொல்றாரு, படிமா அந்த வசனத்தை படிமா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ராஜ்யம் அவர்களுடைய. அப்ப நீதி நிமித்தம் துன்பப்படுங்க. ஒருத்தவனை மேல சொல்றானா, பழி சொல்றானா, ஏத்துக்க. அது தண்டனை. தண்டனை யார் கொடுப்பா? தண்டனை யார் கொடுப்பா? தேவன் கொடுத்துருவார்.
அதனால தான் சொல்ற, சீக்கிரம் படிச்சிருமா. அடுத்தது இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோமா? நம்ம சொல்லியிருக்கோமா? என் நிமித்தம் உங்களை பகைப்பார்கள். ஆனா நம்ம அவர் நிமித்தம் நம்மளே என்ன செஞ்சோம்? அடுத்தவங்கள குற்றம் படுத்திடுறோம். நீ இப்படி செஞ்சிருப்ப, அப்படி செஞ்சிருப்ப, இப்படி செஞ்சிருப்ப, நீ ஒழுங்கா. ஏன் இதை சொல்றேன்னா, அதை சொல்ற பாரு, என் நிமித்தம் உங்களுக்கு நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகள், என்னங்க நல்ல மொழியெல்லாம் பேச மாட்டாங்க, என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ. உங்கள் வாயில் ஒரு கெட்ட வார்த்தை வரக்கூடாது, அது வேதம். எல்லா வாயில் கெட்ட வார்த்தை வரும், அது எங்க வேதம்? சோதரம் 12 படிச்சிருமா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோராஜ்யம் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன் நீங்கள் பூமிக்கு இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போகாமல் வேற ஒன்றுக்கும் இல்ல. அடுத்த வருஷத்துக்கு 15 முடிச்சிருங்க. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அந்த 15 மட்டும் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடறேன், என்ன நேரம் ஆகும். கல்யாணம் ஆனவங்க சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? விளக்கு. அப்ப அந்த பெண் அந்த வீட்டுக்கு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? இருப்போமா? இருப்போமா? மாறல என்னமா வேஸ்ட். மாறல கஷ்டங்கள் தான், மாறுறது கஷ்டம்தான். ஆனா தண்ணியிலே நிக்கிறவனுக்கும் தண்ணிக்குள்ளே இருக்க மீனுக்கும் வித்தியாசம் உண்டு. பார்த்துருக்கீங்களா? தண்ணியில இருந்தா நம்ம காலம் எப்படி இருக்கும்? ஊறி போயிடும். மீனுக்கு என்னைக்காச்சும் ஊறி போயிருக்கா? ஆனா மீன் மாதிரி நீ மாறி தண்ணியிலே தினமும் நின்னா உன் கால் என்ன செய்யும்? பழகும் பழகும் பழகும். அந்த காலத்துல வரப்புக்கெல்லாம் செருப்பு போட்டு போனதாக எங்க தாத்தா எல்லாம் பாத்தீங்கன்னா செருப்பு கிடையாது. அவர் காலை தொட்டோம்னா அது அந்த சதைய தோல் மாதிரி இருக்கும், முள்ளு இருக்கு, அது மிஞ்சிட்டு போவாரு. என்ன தாத்தா? இதெல்லாம் வைரம் பாஞ்ச கட்டடா. இப்ப இங்க வைரம் இல்ல, மர கட்டதான் இருக்கு. நம்மகிட்ட என்ன இருக்குது? அந்த வரப்புல தூக்கிட்டு வர நல்ல தொந்தி. எங்க பெரியப்பா வந்து நல்ல தொந்தியா இருக்கும், மாசக்காரி மாதிரி இருப்பாரு. தலையில அவுத்திக்கிற முறுக்கிற வெத்தலை எல்லாம் கட்டிட்டு வரும். நாங்க கொடிக்கா விடாதாரா இருக்கனால அவர் தோட்டத்துல வெட்டி வருவார். இது இல்லாம கொடிக்கா பூச்சி வரவுக்கு அது ஒரு பக்கம் தூக்கிட்டு வருவார். வந்து வீட்டுக்கு வந்தோடனே அவர் செய்ய வேண்டிய மூஞ்சியை கழுவிட்டு ஒரு வெள்ளாறு இருக்கும், அது இவ்வளவு பெரிய செம்பு பூரா பால் கறப்பார். கறந்து மட 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 மடன்னு குடிப்பார், காய்ச்சலாம் மாட்டார். அப்படி இருந்தவங்க குடும்பத்தையும் நேசித்தாங்க, உலகத்தையும் நேசித்தாங்க. ஆனா நான் உலகத்திற்கு ஒளியாய் இருந்து வீட்டுக்கு விளக்கேற்ற வந்து ஊருக்கு விளக்கேற்ற வந்து நான் எப்படி இருக்கிறேன்? எந்த நிலையில இருக்கிறேன் சொல்லுங்க. திருமணங்கிற ஒரு பெரிய ஸ்டோரிங்க, அதுக்கு முடிவு கிடையாது. அந்த ஸ்டோரியில நுழையிறப்ப பல பல கதை வரும், பல பல விண்ணாக பல பல வாழ்க்கைகள் மாறும், வித்தியாச நிகழ்வுகள் மாறும். அதை கட்டி இழுத்துக்கு போறது 2 பேர்த்தோட பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் அதுல 1 - 1 பிளஸ்ஸா இருந்தா
அது என்னைக்குமே கரை சேராது, கரை சேரவும் விடாது. அதனால கடைசியா சொன்னாரு, நீ உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போயிட்டா மிதிக்கப்படுவீர்கள். விளக்கை கொளுத்தி மேல வையே, அவையாம வையே, எல்லாத்துக்கும் வெளிச்சம் காட்டும். கைட்டு இருந்தா புள்ள போய் நோண்டி அவைச்சிடும். அப்படியே ஏன் அதே 5ஆம் அதிகாரம் 44 சீக்கிரம் படிச்சு முடிச்சோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை என்னங்க சொல்றாருங்க? என்ன இருக்கு? சத்துரு என்ன சிநேகிப்போமா? உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், ஆசீர்வதிங்கள், செய்யுங்கள். ஜெபம் பண்ணுங்கள். இருப்பீர்கள். பண்ணுகிறார். செய்கிறார்களே. ஆகவே எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பூரண இருப்போமா? இருப்போமா? இப்ப என்ன கொண்டாந்து மொத்தம் 10 குணம் பார்த்தோம். அதுல 2 குணத்தை பார்த்தோம். இப்ப பிதாவுடைய குணத்தை பார்த்தோம். குருவிசி கண்களை போக்க. இந்த மாச கடைசி ஆகஸ்ட் மாதம், மாதாவுடைய நாள். எல்லா கோயிலும் மாதா திருவிழா. அடுத்த மாசம் வரைக்கும் என்ன மாதா திருவிழா. இருந்தாலும் தேவனுடைய ஆசீர்வதிப்பார். தேவன் நம்முடைய ஆசீர்வதிப்பார். வேதவனே ஒன்று சொல்லுகிறது. யோபு 5ஆம் அதிகாரம் 6, 7 எடுத்து சீக்கிரம் படிச்சுட்டோம். யோபு 5ஆம் அதிகாரம் 6, 7. என்னங்க? தீங்கு புழுதியிலிருந்து உண்டாவது அல்ல, வருத்த மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை. அக்கினி புரிதல் மேலே பறக்கிறது போல. நாங்க சொல்றாங்க வருத்தம். வருத்தம் நம்ம வருத்தத்தை பண்ணணும், நம்ம அனுபவிக்கணுங்க. அவங்க பேசிட்டாங்கன்னா அது வருத்தத்தை நம்ம அனுபவிக்கணும், அதை எதிர்த்து செய்யக்கூடாது. யோபு சொன்னா கொண்டாட்டிய பார்த்து, நாசமா போறவளே, ஏன் உனக்கு அறிவு இருக்கா? சொல்ல புத்தி கட்டத்தனமா பேசுறீங்க. அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார் என்று சொன்னார். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட பெண்ணைக்கும் மறுபடி பிள்ளைகளை கொடுத்திருப்பாரானால், உன் குடும்பத்துக்கு அந்த வருத்தம் இல்லை என்றால், உன்னுடைய ஆசீர்வாதத்தை 10 மடங்கு பெருக செய்யக்கூடிய காரியம் தேவன் செய்வார். இழந்து போனதை மீட்டுக் கொள்ளவும், மீட்டுக் கொண்டதை வளர்த்துக் கொள்ளவும் தேவன் இந்த நேரத்தோடு பேசுவார். எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? வருத்தம் இருக்குதா? கோபத்தை முடிச்சுட்டேன், வருத்தம் இருக்குதா? வருத்தத்தை மாத்திக்கோமா? மாத்திரவங்க ஒரு அழகிய சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க, வருத்தத்தை நான் மாற்றிக் கொள்கிறேன். மனசுக்குள்ள ஜெபம் பண்ணேன், வருத்தத்தை நான் மாத்துக்கிறேன். என் புள்ள கத்துச்சுன்னா அது போகக்கூடிய இடம், அது வாழக்கூடிய நாட்கள்.
என் புத்தி வந்துறியா, என் புத்தி என் பிள்ளைக்கு வரக்கூடாது, என் உறவு என்னுடைய எல்லாத்துக்கும் நான் சாட்சியா இருக்க வேண்டும். சொல்லுவோமா? சொல்லுவோமா? சோதரமையா. நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. சோதரர் சோதரர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நன்றி 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 அப்பா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுவோமா? அவர் ஆராதிங்க, எல்லாமே மாறும். அவர் ஆராதிங்க, எல்லாம் வரும், எல்லாம் கை கூடும். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபையை தந்தீரையா. கேட்போமா? எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபையை தந்தீரையா. இயேசு ராஜா எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் வருத்தத்தை வைத்துக் கொண்டு ஜெபம் பண்றேன். இந்த வருத்தம் என்னை விட்டு போகணும், இந்த வருத்தம் என்னை விட்டு போகணும், கோபம் எனக்கு விட்டு போகணும். ஆண்டவரே, நான் எவ்வளோ காரியம் செய்திருக்கிறேன், எவ்வளோ தப்புகள் செய்திருக்கிறேன், எவ்வளோ காரியங்கள் என்னோடு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு மாத்தும் ஐயா, இன்னைக்கு மாத்தும் ஐயா. நீ மாத்தினா என் குடும்பம் நல்லா இருக்கும், என் உறவு நல்லா இருக்கும் ஐயா. அதாவது கெஞ்சி கேட்கிறேன், மன்றாடி கேட்கிறேன். என்னை மாற்று, என்னை மாற்று. சொல்லுவோம், சொல்லுவோமா? நன்றி அப்பா. யாரும் ஜெபம் பண்ணுறீங்களா? நன்றி.
நன்றி அப்பா, சோத்திரம் ஐயா. என் குடும்பத்தை பாரு. என் குடும்பம் ஒரு வெளிச்சமாய் இருக்க வேண்டும். என் குடும்பம் ஒரு உப்பாய் இருக்க வேண்டும். என் குடும்பம் கற்றுக் கொடுக்கக்கூடிய குடும்பமாய் இருக்க வேண்டும். என் குடும்பம் ஒரு சாட்சியின் குடும்பமாய் இருக்க வேண்டும். நன்றி அப்பா. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். சொல்லுமா, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றி அப்பா. இவ்வளவு நேரம் இடைப்பட்டீர்கள். இந்த வருத்தத்தை கொண்டு சொன்னதுக்கு, இந்த வருத்தம் எப்படிப்பட்ட ஒரு காரியமான வார்த்தை. அவர் கூப்பிடுறவர் எப்படியாப்பட்டவர் கூப்பிடுறார். இந்த வருத்தம் உள்ளவர் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே, இந்த இளைப்பாறுதல் எனக்கு தாரும், என் குடும்பத்திற்கு தாரும், என் சபைக்கு தாரும், சபையில் உள்ள மக்களுக்கு தாரும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் உனக்கு அந்த இளைப்பாறுதலை தாரும் ஐயா. வீடியோவா இருந்தாலும் சரி, எதுல இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை தாரும். என் பேர் பல்லவத்தில் எழுதவில்லை என்றால் அவர்கள் மாறி வரவர்களுடைய பல்லவத்தில் பேரை எழுதும் ஐயா. செய்வதற்காக நன்றி, செய்ய போறதுக்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நன்றி 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 நன்றி. அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால பொழுதை ஒரு மகிழ்ச்சியாய் மாற்றியிருக்கிறீரே. வருத்தத்தோடு நாங்கள் இருந்தோம். வருத்தத்தை எடுக்கக்கூடிய வழியை சொல்லி இருக்கிறேன். வருத்தத்துக்கு எடுக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறேன். வருத்தத்தை எடுத்தா என்ன கிடைக்கும் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நான் எதை எடுத்துக்கொள்ள போகிறேன்? நீ எங்களுக்கு கற்றுத்தாரு, எங்களுக்கு கற்றுத்தாரு ஐயா. சோத்திரம் ஐயா, நன்றி. இந்த நேரம் வரை கேட்டதுக்காக, அவர் நம்மளோடு இருந்து வார்த்தைகளை கொடுத்ததுக்காகவும் கொடா கொடி நன்றி ஐயா, கொடா கொடி நன்றி. எல்லாத்துக்கும் ஒரு மாற்றத்தை தாரும், உலகத்துக்கு ஒரு மாற்றத்தை தாரும், ஊழியக்காரர்களுக்கு ஒரு மாற்றத்தை தாரும், விசுவாசிகளுக்கு ஒரு மாற்றத்தை தாரும், சபைகள் வைத்து நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு ஒரு மாற்றத்தை தாரும். சத்தியத்தை சத்தியமாய் சொல்லும். காசு பணத்துக்கு அடிமை இல்லாமல் அவர்கள் மாறக்கூடிய ஒரு சாக்கியத்தை தாரும் ஐயா. காசை வாங்கி கொண்டு வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு போகக்கூடிய ஊழியக்காரர்களும், காசை வாங்கி கொண்டு தவறாக உபதேசிக்கிற ஊழியக்காரர்களும், ஆண்டவரே சத்தியமே தெரியாத ஊழியக்காரர்கள் அநேகர் உண்டு ஐயா. அவர்களெல்லாம் மாற்றி ஒரு சத்தியத்தை நீதியின் பாதையை கொண்டு செல்லுகிறோம். சத்தியத்தை நீதியின் பாதையை கொண்டு செல்லக்கூடிய ஊழியக்காரர்கள் எழும்பும். பூமிக்கு தேவை. பூமி அழிய போகிறது. 2040 அழியும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அழியறதுக்குள்ள என் வாழ்க்கை அழியாத அளவுக்கு ஒரு மாற்றத்தை தான். சோத்திரமே, நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தால் கேட்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே, என் உள்ளமே, என் ஆத்மாவே கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியம் உங்களோடும் அனைவரோடும் பரிசுத்தவான்களோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரேஸ் காட், பிரேஸ் காட், பிரேஸ் காட்.